ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுவோட இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓகேங்களா, இதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அண்ட் எஸ், ஆஸ் பர் த ரிசல்ட் நம்ம இன்னைக்கு கவர்மெண்ட் கோட்டால ஓகே, கவர்மெண்ட் கோட்டால ஜிஎம்சி மட்டும் வராது, கவர்மெண்ட் கோட்டால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஃப் வரும் சரிங்களா. ஒரு சில பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும் இல்லை பிரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீட் கவர்மெண்ட் கோட்டால தான் வரும் சரிங்களா. ஸோ அதோட கட் ஆஃப் எந்த அளவுக்கு போயிருக்கு, நான் ரொம்ப டைம் எடுக்க போகிறது இல்லை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு கொடுத்துட போகிறேன். இதில் நான் இன்க்ளூட் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா ஓசி கேட்டகரியை நான் இன்க்ளூடே பண்ணலை. ஏன் சார் நான் இன்க்ளூட் பண்ணல, அதெல்லாம் உங்களுக்கு 1 மினிட்ல காமிச்சிடுறேன். ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் டேட்டா அப்படி தான் இருக்குது ஓகேங்களா. பொதுவாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டகிரி எந்த கேட்டகிரி பேஸ்ல உனக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதிலேயே சொல்லியிருப்பேன் ஓகேவா. நீங்க எந்த கேட்டகிரி இருந்தாலும் சரி ஓகே, நீங்க அவுட் ஆஃப் திஸ் எந்த கேட்டகிரியா இருந்தாலும் சரி யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓப்பன் கேட்டகிரி, கரெக்டுங்களா. அப்போ இங்க ப்ராப்ளம் என்னன்னா பொதுவா எப்பயுமே ப்ரொவிஷனல் லெட்டர் கொடுக்குறப்ப இந்த இடத்துல சேர்த்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்ப இந்த ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டூடெண்ட் வந்து கம்யூனிட்டி வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சி தான், இவங்க 653 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எந்த கேட்டகிரியில நாங்க கொடுத்துருக்கோம், இது ஆப்வியஸ்லி ஓசி கேட்டகிரியில தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ அதை மென்ஷன் பண்ணிருக்கணும் ஓகேங்களா. இவங்க தெளிவா அதை மென்ஷன் பண்ணாதனால ஓசி கேட்டகிரிக்கு எந்த மார்க்ல முடிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரியல ஓகேங்களா. மேபி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவாங்கல்ல, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லெட்டர் வரும், இந்த காலேஜில் இந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ மேபி நம்மளுக்கு தெரியலாம் இவங்களுக்கு எந்த கேட்டகிரி வழியா அங்கே சீட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ அதனால எனக்கு கிளியர் கட்ட ஓசி கேட்டகிரிக்கு எங்கே முடிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல ஓகே. மேபி எனக்கு டேட்டா ஒழுங்காக பார்க்க தெரியாமல் இருந்திருக்கலாம் ஓகே. ஸோ ஜென்ரலி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓசியில் காமிச்சிருக்கணும் அதுதான் ஓசி கணக்கு, அப்படியில வராது ஓகேங்களா. ஏன்னா ஒரு சில டைம் என்ன ஆகும்னா பிசி கேட்டகிரி இவங்களுக்கு வந்து ஓசி கேட்டகிரியில் சீட் கொடுத்துருப்பாங்க, அப்போ இவங்களும் ஓசியில் தான் வருவாங்க ஓகே. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓசி கேட்டகிரியோட கட் ஆஃப் எங்கே முடிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்போம். பட் இந்த டைம் அப்படி கிடைக்கல, அந்த டேட்டா எனக்கு கிடைக்கல, அதனால ஓசியை இதில் இன்க்ளூட் பண்ணலைங்க சரிங்களா. ஓசியை நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை ஓகே, ஏன்னா அவங்க டேட்டா தெளிவாக கொடுக்கல. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கேட்டகிரியில் பிசி கேட்டகிரியில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 509 மார்க்குக்கு முடிஞ்சிருக்கு, பிசிஎம்ல 504 மார்க், எம்பிசியில் 496 மார்க், எஸ்சியில் 441, எஸ்சிஏல 397, எஸ்டி கேட்டகிரியில் 402 மார்க்ல முடிஞ்சிருக்குது. இதே நம்ம நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் போகிறோம். செல்ஃப் ஃபினான்ஸ் நம்ம ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்க கவர்மெண்ட் கோட்டால இருக்கிற சீட்ஸ், அதாவது 4 லட்ச ரூபா ஃபீஸ் அந்த இதுக்கு போனோம்னா பிசி கேட்டகிரிக்கு 478 முடிஞ்சிருக்கு, பிசிஎம்க்கு 472, எம்பிசிக்கு 475, எஸ்சிக்கு 414, எஸ்சிஏக்கு 368, எஸ்டிக்கு 374, இந்த ரேஞ்ச் கிட்ட முடிஞ்சிருக்கு. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கேப்ல இல்லை, ஒரு 2 to 3 மார்க்ஸ் கேப் இருக்கும். என்கிட்ட அந்த பிபிடி இருக்கான ஒரு செக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இது இல்லை, இது வேற, இது வந்து ஒரே ஒரு நிமிஷம் என்கிட்ட அந்த பிபிடி இருக்கான பார்த்துக்கிறேன், ஏன்னா எதில் போட்டேன்னு ஞாபகம் இல்லை ஓகே. இது சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர், அந்த பிபிடி எங்க இருக்கு, இது ஒரு காலேஜ்க்கு எதில் கம்ப்ளீட் ஆயிருக்குது, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ மாதிரி போட்டேன், இதுக்கப்புறம் ஒரு வீடியோ இது நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருந்தேன் என்ன அப்படின்னா நம்ம பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் மார்க்கு சரிங்களா. ஸோ பிசிக்கு எவ்வளோ மார்க்ல கிடைக்கும் ஓகேங்களா. பிசிக்கு 507 மார்க், பிசிஎம்க்கு 502, எம்பிசிக்கு 496, எஸ்சிக்கு 439, எஸ்சிஏக்கு 398, எஸ்டிக்கு 406 ஓகேவா. இதை நான் லாஸ்ட் இயர் ப்ரிடிக்ட் அதாவது லாஸ்ட் இயர் ஸ்கோரை வச்சு நான் ப்ரிடிக்ட் பண்ணது ஓகே. இது வந்து பழைய வீடியோ, ஸோ பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் தமிழ்நாடு ரேங்க் இதில் உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இது வந்து நான் முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணது. இப்போ வந்திருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தேவையில்லை இந்த பிபிடி. ஸோ நல்லா பாருங்க வந்திருக்க டேட்டா பாருங்க 509, நான் ப்ரிடிக்ட் பண்ணது எவ்வளோ 507க்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பேன்.
என்ன சார் 507 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க, 509 வந்திருக்கு அப்படின்னா, நான் இது ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் சேர்த்து சொன்னது. லாஸ்ட் சீட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அதுதான் இந்த டேட்டா நான் கொடுத்தேன். ஓகேவா? அடுத்து பாரு 504 இப்போ எங்கே வந்திருக்கு சார்? நான் ப்ரெடிக்ட் பண்ணது 502. ஏன்னா லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நான் சொன்னது. ஓகே, ஸோ 502க்கு இப்போ கிடைச்சிருக்கு. லாஸ்ட் ரவுண்டில் போகிறப்ப சாரி 504க்கு இப்போ கிடைச்சிருக்குது. சரிங்களா? 504க்கு இப்போ கிடைச்சிருக்கு. நம்ம லாஸ்ட் ரவுண்ட் போகிறப்ப 502க்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 494க்கு கிடைக்கும். இப்போ வரைக்கும் எங்கே வரைக்கும் கிடைச்சிருக்கு? 496 கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 2 மார்க் தான் டிஃபரன்ஸ். அதில் லாஸ்ட் ரவுண்டில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். 439 இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. 439 இல்லை, இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. 441 சொல்லியிருக்கேன். லாஸ்ட் ரவுண்டில் 2 மார்க் வரை போகலாம். 397 402 397 402 398 வரைக்கும் கிடைக்கும்னு 397 கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ நான் சொன்னது கரெக்ட் தான். அடுத்து 402 இப்போ 406 வரைக்கும் கிடைச்சிருக்கு. நம்ம லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் 402 இருந்தால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது நான் ப்ரெடிக்ட் பண்ணது. ஓகேங்களா? இந்த மார்க் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எஸ் அதே மார்க்கில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சும்மா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க கமெண்ட் செஷனில். ஓகே, கமெண்ட் செஷனில் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, சார் நீங்கள் சும்மா இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க, இதுக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன், ப்ளீஸ் வெயிட் பிஃபோர் செலிப்ரேட்டிங் மை என்ன சொல்கிறது மை டிஃபீட். ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறதே கரெக்டாக இருக்கட்டுமே, நான் தோத்துட்டேனே வச்சுக்கோமே, ஆனால் அது கொண்டாடுறது கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்த டேட்டா அக்யூரேட்டாக தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் எஸ் இப்பயும் நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நானாக மேனுவலாக உட்காந்து ஒரு கேட்டகரி வைஸ் பார்த்துருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இதுதான் சார் 99% இதுதான் டேட்டா. ஓகேங்களா? இதில் 1-2 இடத்துல எரர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி நான் ஒரு வேல்யூ பார்த்துருப்பேன், அதுக்கு கீழே யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ் ஆயிருக்கலாம். ஓகே, நான் 475 பார்த்துருக்கேன், மேபி அதுக்கு கீழே ஒரு பையன் மிஸ் ஆயிருக்கலாம். ஓகே, அதனால தான் இன்னும் ரேங்க் கொண்டு வரல. 475 முடிஞ்சிருக்குன்னா 475. ஏன்னா 475லே பார்த்தோன்னா 15 பேர் 20 பேர் கூட இல்லை, 40-50 பேர் கூட இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி 99% இந்த டேட்டா கரெக்ட். இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்து நான் காலேஜ் வைஸ் கொடுத்துட்றேன். காலேஜ் வைஸ் எவ்வளோ முடிஞ்சிருக்குது, அப்போ நீங்கள் அது ரீஅலாட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரீஅலாட்மெண்ட்க்கு அடுத்து எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணுறது பார்த்துக்கோங்க. இது பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். சரிங்களா? அதில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா சீட். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, இதான் சார் கிடைச்சிருக்குது. ஓகேவா? நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்க பிடிஎஸ். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்க பிடிஎஸ்க்கு என்னென்ன சார் மார்க்னா இதான் சார் உங்களோட மார்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேவா? 99% ஆஃப் த டேட்டா கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, எல்லாச்சும் டேட்டாவில் நான் 1 மார்க் 2 மார்க் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணி, இதில் ஒன்றுமே கூச்சப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா? எந்தாச்சும் ஒரு இடத்துல மிஸ்டேக் இருந்தால் நான் திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் கூடி சீக்கிரம் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு, நான் கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் வைஸ் கொடுத்துட்றேன். சரியா? ஸோ மேக்ஸிமம் இதுலேருந்து 2 மார்க் டிஃப்ரென்ஸ் வரும்ப்பா. அவ்வளோதான். நான் வந்து உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்ல, இதில் 2 மார்க் டிஃப்ரென்ஸ் வரும். 2 to 3 மார்க். உங்கள் லக் இருந்துச்சுன்னா 5 மார்க் வரைக்கும் போகலாம். பொதுவாக அந்த அளவுக்கு போகாது. ஸோ 2 to 3 மார்க் தான் சார் டிஃப்ரென்ஸ் வர போகுது. ஸோ சப்போஸ் உங்கள் மார்க் குறிப்பிட்ட கொடுத்துருக்க மார்க் எவ்வளோ 2 to 3 மார்க் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா தயவு செய்து உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி போங்க. சரிங்களா? ஃபிசிக்ஸ் வாலா பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே ஃபிசிக்ஸ் வாலா நீட் சேனல்லே பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், அந்த சம்ரன் பேக்கில் நாங்கள் நீட் டீச்சிங் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்காக அந்த லெக்சர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வித்யாபீட்ஸ் எல்லாம் இருக்குது ஃபிசிக்ஸ் வாலோடது. அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக படிக்கிறதா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆஃப்லைனில் வித்யாபீட், ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து உங்களுக்கு தேவையான கண்டென்ட் டெய்லி லைவ் நாங்கள் டீச் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் எனக்கு 2-3 மார்க்கில் இதாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லி எங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், உங்கள் மார்க் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் சேரணும்னு அவசியம் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ சாய்ஸ் வந்து உங்களோடது. சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 490 மார்க் வருது சார் எம்பிசியில். அப்போ நான் என்ன சார் பண்ணுறது? 490 மார்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்காக சொன்னால் ஜிஎம்சி கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு ஒன்று செல்ஃப் ஃபினான்ஸ் போனால் செல்ஃப் ஃபினான்ஸ் போய்க்கோங்க. இல்லை அப்படின்னா 490க்கு நீங்கள் ஜிஎம்சியில் பிடிஎஸ் எடுக்கிறதா இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் சாய்ஸ். ஓகே, இல்லை அப்ராட் போகிறீங்கன்னா அப்ராட் போகிறது உங்கள் சாய்ஸாக இருக்கும். ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லிட்டேன். சரிங்களா? நாங்கள் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பெஸ்ட்டு மெட்டீரியல் பெஸ்ட்டு கண்டென்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணா நீங்கள் அதுவும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் இப்போ இருக்க கட் ஆஃப். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 4 மார்க் 2 மார்க் தான் சார் மேக்ஸிமம். சரி, அவன் லக் இருந்துச்சுன்னா 4 மார்க் வரைக்கும் உங்கள் கட் ஆஃப் குறையும். இதுலேருந்து இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூடியது, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட்லாம் வரப்போகுது. ஓகேங்களா? பட் அந்த அளவுக்கு குறையும் சார், 10 மார்க்லாம் குறையும் அப்படின்னா தயவுசெய்து அந்த அளவுக்குலாம் நம்ப முடியாது நம்ம. ஓகே,
2 to 3 மார்க்ஸ் கண்டிப்பாக குறையும். ஓகேங்களா, கம்மிங் ரவுண்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது ஃபைனல் கிடையாது. ஓகேவா, ஏன்னா ரவுண்ட் 1ல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சீட் அலாட் ஆயிருக்கு. ஆனால் அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாடு ரவுண்ட்லேயும் வர மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன உண்மைங்கிறது 14 இல்லை 24ஆம் தேதி தான் தெரியும். சரிங்களா, 24 தானே சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஜாயினிங் டேட் என்னைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. ஜாயினிங் டேட் என்னைக்கும் அன்னைக்கு தான் வந்து இது முடியும். சரிங்களா, ஸோ உங்களோட ஜாயினிங் டேட் என்னைக்குன்னு ஒரு செகண்ட் பார்த்துருவோம். ஸோ உங்களோட ஜாயினிங் டேட் என்னைக்கும் அன்னைக்கு தான் சார். சரி, 24ஆம் தேதி தான். ஸோ 24ஆம் தேதி 5 மணிக்குள்ள தயவுசெய்து 23ஆம் தேதி இந்த தலைவலிலாம் முடிச்சிருங்க. 24ஆம் தேதி அங்கே போய் 5 மணிக்கெல்லாம் நிற்கக்கூடாது. சரியா, 5 மணிக்குள்ள நீங்கள் வந்து உள்ளே போய் முடிச்சிடணும். 5:02க்கு போனேன் 5:10க்கு போனேன் அந்த கதையே இருக்கக்கூடாது. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா கெத்தாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக 4:59க்கு போவேன், அங்கே போனோடனே சீட்டு கிடையாது தம்பி அடுத்த ரவுண்ட் அனுப்பி விட்ருவாங்க. தயவுசெய்து இந்த விளையாட்டு வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, ஃபீஸை பே பண்ணுங்க, அங்கே போயிருங்க. சரிங்களா, ஏன்னா அங்கே உட்காந்துருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்க ப்ரொஃபஸர்ஸ். அவங்களுக்கு 5 மணி ஆச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. உடனே பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. வாழ்க்கை போயிடுறதுனால வாழ்க்கையில் விளையாடாதீங்க. தயவு செய்து சீக்கிரமாக போங்க, ரிப்போர்ட் பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா, ஃபீஸை வந்து ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு ப்ரொவிஷனல் லெட்டர் கிடைக்கும், அதை வச்சு வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ டைம் எதுவுமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த இடத்துல உனக்கு தேவையான டேட்டா எல்லாம் கொடுத்தாச்சு. உங்களுக்கான ப்ரொவிஷன் ஷீட் உங்களுக்கு வந்திருக்கும். செகண்ட் ரவுண்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க மனசை விடாத. 2-3 மார்க் வரைக்கும் நம்பிக்கை வை. 10-15 மார்க்லாம் நம்பிக்கை வைக்காதீங்க. சரியா, வேணும்னா நம்ம பார்ப்போம் செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது நான் பார்த்து உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா, ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறது யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இதோட ரேங்க் என்ன, காலேஜ் வைஸ் எவ்வளோ போயிருக்குது, அதை வச்சு ரீஅலாட்மெண்ட் வாங்குறதுக்கு பற்றிலாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.